இன்று தொழுகையை விடுவது ரொம்ப லேசான ஒரு விஷயம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தொழுகையை தானே தொழுதுக்கலாம், நாளைக்கு தொழுதுக்கலாம், நாளைக்கு தொழுதுக்கலாம், அடுத்த வருஷத்தில் தொழுதுக்கலாம், ஜும்ஆல தொழுதுக்கலாம் என்பதாக தொழுகையை விடுவது என்பது சாதாரணமான அமல் மாதிரி நீங்க நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸை கவனித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பைனல் குஃப்ரி வல் ஈமானி தர்குஸ் ஸலாஹ். பைனல் குஃப்ரி வல் ஈமானி தர்குஸ் ஸலாஹ். அதாவது குஃப்ருக்கும் ஈமானுக்கும், அதாவது முஃமினுக்கும் முஃமின் அல்லாதவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தர்குஸ் ஸலாஹ், தொழுகையை விடுவது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாகிறது. எனவே நாம் தொழுதுவும் சொன்னால் நம் முஃமின் என்பதாக அர்த்தம், தொழுகலேன்னு சொன்னால் முஃமின் அல்லாதவர்கள் என்பதாக அர்த்தம் என்று இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே தொழுகையினுடைய விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் சரியாக தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.